கட்டுமான தொழிலாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர் அந்த அடையாள அட்டைக்கு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஒன்றும் நமக்கு எந்த ஒரு அடையாள அட்டை வச்சுருந்தாலும் நமக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படின்னு நிறையா பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு புரியுது, உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. இதுக்காகவே நான் இந்த வருஷம் இந்த 2026 எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன். உங்களோட பெரும் ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். நான் பார்த்திங்கன்னா கட்டுமான நல வாரிய அமைச்சராக மாறி நம்ம கட்டுமான தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்க போகிறேன். சும்மா இங்கே கத்திட்டு இருக்கிறதுக்கு போய் சட்டசபையில் கத்தினா நமக்கான ஒரு குரல் நாம தான் போய் கொடுக்கணும். இந்த கொத்தனாருக்கு ஓட்டு போடுவீங்களா? ஒரு கொத்தனாரா, ஒரு டிப்ளமோ இன்ஜினியரா நான் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை தரேன். சேயஸ், நமக்கான உரிமையை நம்ம மீட்டெடுப்போம். உறவுகளே, என் கட்டுமான சொந்தங்களே, வாங்க ஒன்றா சேர்ந்து போராடுவோம்.